தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும். ஆமேன். சமீப காலங்களில் மேற்கத்திய வெஸ்டர்ன் கலாச்சார ஆராதனை முறைகள் நமது இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கவர்ச்சியுடைய அது ஆராதனையாக மாறிவிட்டது. இந்தியாவிற்கு கிறிஸ்துவை பற்றியதான நற்போதனைகள், சுவிசேஷங்களை பரப்ப வந்த மிஷினரிமார்கள் தங்கள் சொந்த நாடு சுகங்களை வெறுத்து உயர்ந்த அந்தஸ்துகள், படிப்புகள், சொந்த குடும்பங்கள், சொத்துக்களை எல்லாம் விற்று நற்செய்திகளை பரப்ப வந்தார்கள் இந்தியாவிற்கு. ஆனால் சமீப காலங்களில் சபையின் ஊழியங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியங்கள் விசித்திரமாகவும் கவர்ச்சிகரமான ஆராதனை முறைகளையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிக ஆரவாரமாகவும் ஜனங்களின் பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்ததாகவும் சபை மாறிக்கொண்டு இருக்கிறது. இது போன்ற கவர்ச்சி மிகுந்த ஆராதனைகள் எப்படி நடத்துவது, அது போன்றதான ஆராதனைகளை சபையில் கற்றும் தருகிறார்கள். சிரிப்பாய் சிரிக்கும் ஆராதனை, விசித்திரங்கள் ஊதி தள்ளும் ஆராதனை, ஜனங்களை விழவைக்கும் ஆராதனை, பலவித வேடிக்கைகள் நிறைந்த ஆராதனை முறைகள், தங்கள் சுய இஷ்டமான ஆராதனை முறைகளை கொண்டு வருகிறார்கள். ஜனங்களை கவரக்கூடிய அளவிற்கு ஸ்டேஜில் சற்று நின்று அவர்கள் பாட்டு பாடுபவர்கள், குறிப்பாக பெண்கள் மேக்கப் போட்டும் பாடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையான நற்செய்திகளை பரப்புவதே கிடையாது. அதில் அநேக ஊழியர்களின் அனுமதியின் பேரில் மேக்கப் போட்டு பாடுகிறார்கள் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியின் ஜீவியம், இயேசு கிறிஸ்துவின் நற்சுவிசேஷ போதனைகள், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுதல் போன்ற முக்கிய காரியங்களை அவர்கள் விட்டுவிட்டு, அதை மறைத்துவிட்டு தங்கள் சுய இஷ்டமான ஆராதனை முறைகளை கொண்டு வந்து உள்ளார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நமது மகா உன்னதமான தேவனை ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ.